ஃபஇன் ஸலல்தும் மின் பஅதி மா ஜாஅத்துகுமுல் பையினா, உங்களுக்கு இறைவனிடமிருந்து தெளிவான சான்றுகள் வந்த பிறகும் நீங்கள் சருகி போய்விட்டீர்கள் என்று சொன்னால், தெளிவான சான்று என்பது இஸ்லாம் தான் தெளிவான சான்று. இறைவன் தந்த குர்ஆன் தான் நமக்கு தெளிவான அத்தாட்சி. அந்த குர்ஆனுக்கு விளக்கமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸுகள் அதுதான் நமக்கு தெளிவான அத்தாட்சி. இப்படி இறைவனிடமிருந்து நமக்கு தெளிவான அத்தாட்சிகள் சான்றுகள் வந்த பிறகு உங்களில் யாரேனும் ஒருவர் அதிலிருந்து தடம் புரண்டு விட்டால் ஃபஅலமு, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், இன்னல்லாஹ அஸீஸுன் ஹகீம், இறைவன் மிகைத்தவன், ஞானமிக்கவன். அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கை போச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. மௌத்தாவற நேரத்துல பிரச்சனை இருக்காது, கபர் வாழ்க்கையில பிரச்சனை இருக்காது, மறுமை விசாரணை மன்றத்துல உங்களுக்கு பிரச்சனை இருக்காது, நீங்க அங்க நரகத்துக்கு போக வேண்டிய வழி இருக்காது. ஒரு கால் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் சொல்லப்பட்ட பிறகு, இஸ்லாமிய மார்க்கத்தில் எடுத்து சொன்ன பிறகு நீங்கள் அந்த இஸ்லாத்தை முறையாக கடைபிடிக்காமல் ஷைத்தான்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி இஸ்லாத்திற்கு மாற்றமான காரியத்தில் நம்மளுடைய வாழ்க்கை பாதையை நாம் கொண்டு சென்றால், அல்லாஹ் அந்த வசனத்துல கடைசியில சொன்னது இறைவன் மிகைத்தவன், ஞானமிக்கவன். இறைவனை யாரும் மிகைச்சிட முடியாது. அவனுடைய தண்டனை எல்லாம் ரொம்ப கடுமையாக இருக்கும் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றானே. அப்ப அன்பிற்குரிய சகோதரர்களே, நீங்கள் இது நாள் வரை நம்மளுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. இதில் இந்த ஜமாத்துல உள்ள சகோதரர்களாக இருக்கட்டும், அல்லது ஜமாத்தினுடைய அனுதாபிகளாக இருக்கட்டும், அல்லது இந்த ஜமாத் இது நாள் வரை என்ன சொன்னுச்சு என்று தெரியாத மக்களாக நீங்க இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நம்ம இளைஞனா இருக்கிறோம், பெண்ணா இருக்கிறோம், யாரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இது நாள் வரை இந்த உலகத்துல வாழ்ந்தீர்களே, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒரு கண் எடுத்து பாருங்கள். உங்க மனக்கண் முன்னாடி கொண்டு வந்து அதுல நாம் நம்மளுடைய வாழ்க்கையில இது நாள் வரை இஸ்லாம் சொன்ன அடிப்படையில நாம் எல்லா காரியத்தை அமைச்சிருக்கிறோமா? உதாரணத்திற்கு திருமணம் முடித்த பல சகோதர சகோதரிகள் இருக்கிறீங்கன்னு சொன்ன நம்மளுடைய கல்யாணம் மார்க்கத்துக்கு உட்பட்டு தான் நடந்ததா? யோசித்து பாருங்க. வரதட்சணை வாங்காம தான் நம்ம கல்யாணம் நடத்தணுமா? பெண் வீட்டுல விருந்து போடுறது மார்க்கத்துல இல்ல, அப்படி இல்லாம தான் நம்ம கல்யாணம் முடிச்சோமா? எளிய முறையில நாம திருமணம் முடிச்சோம்னு சொன்ன அல்லாஹ்வுடைய பரக்கத் அதிகம் கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அந்த அடிப்படையில தான் நாம நம்மளுடைய திருமணத்தை கொண்டு சென்றோமா என்று கடந்த காலத்துல நம்முடைய திருமணம் எப்படி இருந்துச்சு எடுத்து பாருங்கள்.